அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். பல சகோதரர்களும் தொடர்ந்துமே எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னா, லோன் குவைத்தில் சிடி ஆப் மூலமாக இன்னும் சில வங்கிகள் மூலமாக காதிம் விசாவில் வேலை செய்கிறவங்களுக்கு லோன் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அந்த லோனை பற்றி அப்டேட் ஒன்று தாங்க பிரதர் அப்படின்ற மாதிரி தான் பலருமே கேட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அதுக்குரிய அப்டேட் உங்களுக்கு தாரேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க, ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் சர்ஃபான் பிரதர். எனக்கு போனஸ் சொல்லி 2 மாசம் சம்பளம் கிடைச்சிட்டு, சரியா, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க போன ரொமேத்தியாவில் இந்த லேபர் கோர்ட்டுக்கு இதுக்கு உடனே அவங்களுக்கு முன்னுக்கு அவங்க லீவு சாலரி கொடுக்கணும். இதுதான் புதிய சட்டம் குவைட்ல சொல்லி எங்களுக்கு முன்னுக்கே கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு கபில்கிட்ட சொல்லி சாலரியை வாங்கி தந்தாங்க. மிச்ச நன்றி இந்திய அரசாங்கத்துக்கும் நம்மட எம்பசியும் நல்ல முடிவுகள் எடுத்து இப்ப சரியா செய்யறாங்க. எல்லாருக்கும் மிச்ச நன்றி. உங்களுக்கும் பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். சரியா பிரதர், நாளைக்கு ஊருக்கு போறேன். அவங்களுக்கு விருப்பம்ண்டா அதே இடத்துக்கு வாரேன். நான் அப்படிதான் பேசினேன். அவங்களுக்கு விருப்பம்னு சொன்னா அதே இடத்துக்கு வாரேன். நான் சண்டை போடல. எங்களோட லீவ் சம்பளத்தை கேட்டேன், தந்திருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் வாரேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கேன்சல் பண்ணா அது எங்களோட விருப்பம் சொல்லி. சரியா பிரதர்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்தும் பல சகோதரிகள் வந்து அவங்களுடைய போனஸை பெற்றுக்கொண்டுட்டு வராங்க. சந்தோஷம். உண்மையிலேயே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. ஏன்னா இதனுடைய முழு முயற்சியும் இன்றைக்கும் இன்றைக்கு என்னுடைய சொந்த நாட்டுக்கு கூட போக முடியாத நிர்பந்தத்துக்கு நான் ஆளாகி இருக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த போனஸை லோயரோட பேசி அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் முழு முயற்சியாக தூதரகத்தோட உதவியோட, தூதரகம் புதிதாக தூதுவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லா ஏற்பாடுகளையும் புதிதாக பண்ணி முடிந்தளவு முயற்சி எடுக்கிறோம். சிலருக்கு கிடைக்குது, சிலருக்குன்னா பலருக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து கிடைக்காம போகுது, சிலருக்கு வந்து மிஸ் ஆகுது. ஆனால் முற்றுமுழுதாக எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லா தொழிலாளர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றத என்னுடைய முயற்சி. இன்ஷா அல்லாஹ் இன்னும் எதிர்வரும் காலங்களில் இன்னும் படிப்படியாக பல முயற்சிகளை எடுக்கிறோம். என்னால் முடிந்த முயற்சியை நான் எடுக்கிறேன். ஏற்கனவே நம்மளுக்கு 13 வழக்கில் 8 வழக்கு முடிஞ்சிருக்குது. இன்னும் 5 வழக்கு, அதில் 3 வழக்கு ட்ராவல் பேன், இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்ற மாதிரியான சட்டம். ஏன் உங்களுக்கு இந்த போனஸை பற்றி நான் தெரிவித்தது, இதை பற்றி வீடியோ போட்டது, அதுதான் எனக்கு எதிராக அவங்க போட்ட வழக்கு. ஆனால் அதில் அல்ஹம்துலில்லாஹ்னு 8 வழக்கு ஜெயிச்சாச்சு. இன்னும் வெறும் 5 தான் இருக்குது, அதுலேயும் ஜெயிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோன் நிறைய பேர் வந்து லோன் பற்றி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். شو متابعين؟ بقول لكم على حاجه. شوف، شغاله اثيوبيا، اندونيسيا، اريتريا، اوغندا، فلبين، بنغلاديش، اندي، اي دنيا ذا وورلد كله بنات كويس. لما يكون بابا كويس، ماما كويس، يعطي راتب، في احترام. உண்மையிலேயே ஜெனுவினாக பேசக்கூடிய மனுஷன். அவங்களுடைய ஹவுஸ்மேட்டுக்கு அவங்க அந்த போனஸ் கொடுக்குற வீடியோ இருக்குது, அதை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து இந்த லோனை பற்றி கேட்டுருந்தீங்க. நான் இப்போ ரீசெண்டாக நியூஸ் போட்டேன். நம்ம நியூஸு தான் நிறைய பேர் பார்க்குறது இல்லையே. யாருடையாவது வேறு ஏதாவது சம்பவம் இன்சிடெண்ட்டுனா மட்டும் மக்கள் வந்து ஓடி ஓடி பார்க்குறாங்க. ஆனால் முக்கியமான தேவையான நியூஸ்களை போட்டால் ஒரு 1000 பேர் வந்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். 1 லட்சம் சப்ஸ்கிரைபரில் நினைக்கிறேன் அதிகமாகவே இருக்கிறது சிங்கள சப்ஸ்கிரைபர்ஸ். தமிழ் சப்ஸ்கிரைபர் மிச்சமும் குறைவு. இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டையும் கூட்டி பார்த்தாலும் ரொம்ப குறைவு. ஆனாலும் பார்வையாளர்களுடைய வீதம் ஒரு 1000 பேர் தான் இருக்குது. சரி, அதில் நிறைய நம்மளுடைய வீடியோவில் லென்த் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு குறை சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீ என்னால் முடிஞ்சது நான் இன்னும் முன்னாடியை விட ரொம்ப கம்மி பண்ணி தான் இருக்கிறேன். இதுக்கு மேலெல்லாம் கம்மி பண்ண முடியாது. குவைத்துடைய அரசாங்கம் 2026ஆம் ஆண்டில் புதிய திட்டங்களை கொண்டு வரதா 26 கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. அந்த ஒப்புதலில் பார்த்திங்கன்னா புதிய குவைத்தினுடைய உதவித்தொகை சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கான உதவிகளும் இருக்குது. வங்கிகளில் கடன் அடிப்படையான உதவிகளுக்கும் வந்து அனுமதி அளிக்கப்பட்டு இருக்குது. ஆனால் இந்த வருடம்
பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சிடி பேங்க்கில் 300 தினார் லோன் ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் சில வங்கிகளில் கல்ஃப் பேங்க் உட்பட பல வங்கிகளில் நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிச்சு. ஆனால் ஒட்டுமொத்த வாய்ப்பையும் தட்டி பறிச்சுட்டு போனாங்க ஒரு சிலர், சம் பீப்புள். உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் பெரிய கேஸ் ஒன்று போயிடுச்சு கல்ஃப் பேங்க்கில். கேரள மாநிலத்தை சேர்ந்த பலருமே வந்து ஆயிரக்கணக்கில் லோனை எடுத்துட்டு கட்டாமல் நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்க. குவைத்துக்குள்ளே திருப்பி வரவும் இல்லை. அதே போல் அவங்க போனவங்க வேறு நாடுகளுக்கே போய் செட்டில் ஆகிட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு சிலர் செய்த தவறால தான் இப்போது இந்த 2025 வருடத்தில் நிறைய சான்சஸ் நம்மளுக்கு வந்துச்சு. லோன் உதவி தொகைகள் பற்றிய சிஸ்டம் வந்துச்சு. எல்லாமே முடக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த ஒரே ஒரு காரணம் தான். நிறைய பேர் வந்து லோன் எடுத்துட்டு கட்டாமல் நாட்டுக்கு தப்பி ஓடினதால். அதுதான் மெயினான காரணம். அதே போல் 2026ஆம் ஆண்டு வரும் காலத்தில் புதிய ஒரு உதவித்தொகை சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதை பற்றின தகவல்களை ஃபுல்லாக தெளிவாகவே அவங்களுக்கு அந்த சிஸ்டம் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல் நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான தகவல், ஒரு 5000 தினார், சரியா, பர்சனலாக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 5000 தினார் கிடைச்சது அப்படி. இந்த 5000 வேறு யாருக்குமே எனக்கு தான். 5000 தினார் வந்து நான் கடனாக வாங்கினது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கஃபில் எனக்கு லோன் தந்தது வேறு யாருமே இல்லை, என்னுடைய ஸ்பான்சர், சொந்த ஸ்பான்சர், என்னுடைய மாமா. இன்றைக்கும் மாதம் 150 தினார் அவங்க சம்பளத்தில் கழிச்சிக்கிறாங்க. அந்த பணத்தை வந்து அவங்க வந்து மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. நீங்களும் இது வந்து சில வீடுகளில் அடப்போயோ 10 தினார் சம்பளம் கேட்டால் கூட்டி கேட்டால் 2 வருஷம் ஆகிட்டு இன்னமும் லோன் அலைய வேண்டியதாக இருக்குது. ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு 50 ஃபில்ஸ் காசு மிச்சம் இருந்தால் எங்கே அந்த மிச்சம்னு கேட்குறாங்க. 5 ஃபில்ஸை கூட விட மாட்டேங்கிறாங்க. நீ வேறு அப்படின்னு சொல்லலாம். சாரி, நீங்கள் மனசுக்குள்ளால் திட்டுறது என் காதில் நெங்கன்னு விழுது. ஆனாலும் ஒரு சிலர், உண்மைக்குமே ஒரு சிலர் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில் இருப்பாங்க. ஆனால் நாம் கேட்குறதில்ல. எங்கேயோ எவன்கிட்ட எல்லாம் போய் கடன் கேட்போம். நம்மளுடைய தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லார்டையும் போய் கடன் கேட்போம். ஏன் இந்த நாட்டில் அக்கௌண்ட் ஒன்று திறந்து சரி பேங்க்கில் சரி லோன் எடுக்க முடியாதா அப்படின்னு கூட யோசிப்போம். ஆனால் கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய ஸ்பான்சர்ட்டையும் ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் தூண்டில போட்டு பாருங்க. வாரது கழுத்தி மீனாக இருந்தாலும் சரி, கொடுவா மீனாக இருந்தாலும் சரி, ஏன் சுறா மீனாக இருந்தாலும் சரி, கிடைச்சது வரைக்கும் லாபம் தானே. நீங்கள் சம்பளம் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இனாம கேட்கலையே, பிச்சை கேட்கலையே, யாசகம் கேட்கலையே. நாம் கேட்க போகிறது கடனா. வேலை செய்ய போகிறோம், கடனா தாங்க, மாதம் சம்பளத்தில் கழிச்சுக்கோங்க. சில நேரங்களில் என்ன, இப்போ வங்கிகளில் லோன் வாங்கினா, இப்போ நம்மளுடைய மாமாக்கும் அப்படி தான், மாமா இந்த மாதம் ஃபுல் சம்பளம் வேணும், வேலை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, வார மாதம் கழிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக தலையை கழுவிட்டா ஓகே அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதே இப்போ வங்கியில் நாம் அப்படி சொல்ல முடியுமா? லோன் எடுத்துகிட்டு இந்த மாதம் இல்லை வார மாதத்துல இருந்து அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஆகணும். ஆனால் உங்களுடைய ஸ்பான்சர்கள்ட்ட நீங்கள் வாங்க நிறைய பேர், இப்போ நீங்கள் பாருங்கள், வேணா கமெண்டில் செக் பண்ணி பாருங்கள், இப்படி வாங்கின நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் உண்மைக்குமே உண்மையாக வாங்கியிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்டில் ஆமான்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க, வெக்கத்தை பார்க்காம. நான் உண்மைக்குமே என்னுடைய ஸ்பான்சர்கிட்ட வாங்கினேன். இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய அந்த சம்பளத்தில் வந்து எனக்கு கழித்து சம்பளம் மீதி சம்பளத்தை கொடுப்பாங்க. உங்களுக்கு சாதாரண ஒரு 1000 தினார் இருந்தால் போதும். சிலருக்கு வந்து 500 தினார் இருந்தால் போதும், ஒரு 300 தினார் இருந்தால் போதும். ஏன் நிறைய பேர் என்னட்டு இன்றைக்கும் வந்து கேட்குறேன் இந்த 300 தினார் சிடி பேங்க் லோனை பற்றி. ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது உங்கள் கஃபீல்கிட்ட? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க மக்களே, ஜஸ்ட் ட்ரை. ஒரு வேலை கிடைச்சிட்டா இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஆசியும் அருளையும் புரியட்டும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நிச்சயமாக இறைவனுடைய உதவி கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி லோன் சம்பந்தமான தகவலை விரைவிலேயே உங்களுக்கு நான் வந்து கொண்டாந்து கொடுக்குறேன். வீடியோக்களை மிஸ் பண்ணினீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி. ஏன்னா நிறைய பேருக்கு நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 300 400 500 பேர் மெசேஜ் பண்ணுறாங்க.
அவங்களுக்குரிய ரிப்ளை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சிலர் வந்து நான் வீடியோ போட்ட விடயத்தை திருப்பி வந்து கேட்பாங்க. நான் மனம் கூசாமல் உண்மைக்குமே நான் அவங்கள மனநோகாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறது. இருந்தாலும் என்னையும் கொஞ்சம் சிந்திங்க. நான் உங்களுக்காகத்தான் கஷ்டப்பட்டு விடிய உட்காந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு இன்னொரு மேட்டர் சொல்லட்டா? இன்றைக்கி நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா? நான் இந்த வீடியோ எப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா? தேதி விளங்குதா? டிசம்பர் 18 விளங்குதா? 6:32 டைம் விளங்குதா? இந்த 6:32க்கு நான் நினைக்கிறேன் என்னுடைய வெதர் கண்டிஷன் வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்குது. வெள்ளிக்கிழமை இல்லை மக்களே, வியாழக்கிழமை நைட்டு நான் ஈவினிங் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை எனக்கு இந்த ஃபோனை கூட கையில் தொட முடியாது, அவ்வளோ வேலை. அப்படி இருந்தும் நான் என்னுடைய கண்டென்ட்டுகளை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வேலை கிடைக்காது, எனக்கு நேரம் கிடைக்கிற டைம்லலாம் கண்டென்ட் ரெடி பண்ணி உங்களுக்காக போட்டுட்ருக்கிறேன். உங்களுடைய விருப்பம். ஏன்னா தமிழ் வியூவர்ஸ் தான் ரொம்ப கம்மி, அதனால் சிந்திச்சு செயல்படுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய தகவல்களை எதிர்வரும் காலங்களையும் கொண்டு தரேன். 2026 தொடக்கம் நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். இந்த புதிய அந்த அரசாங்கத்துடைய புதிய திட்டங்களில் எங்களுடைய இந்த லோன் சம்பந்தமான விடயமும் அப்ரூவ் ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். புதிய தகவல்களோட சாலா விரைவில் சந்திப்போம். கடைசியில் வரக்கூடிய வீடியோக்களையும் பாருங்கள். இப்படி பாபாக்கள் இருந்தால் வரம் நம்மளுக்கு. شو متابعين بقول لكم على حاجة. شوف شغالة اثيوبيا، اندونيسيا، اريتريا، اوغندا، فلبين، بنغلاديش، اندي، اي دنيا ذا وورلد كله بنات كويس. لما يكون بابا كويس، ماما كويس، يعطي راتب، في احترام، في تقدير، هذا لازم كويس. بس انت ما يعطي راتب على طول، انت اضرب شغالة، اضرب سواق، بزوره ما في احترام، نفر ما في احترام، اكل ما يعطي اكل نظيف، شغالة يبغى صابون اخصم راتب، نت اخصم راتب، شامبو اخصم راتب. اكيد هذا بنت تعبان. ما ترحموا الشغالات، ارحموا الشغالات، حرام عليكم. هذه انسانة ترضى بنتك تشتغل في اليوم 20 ساعة، حرام. ارحم من في الارض يرحمكم من في السماء. ممكن الشغالة دي تدخلك الجنة وتدخلك النار. شوفي بابا، هذا انا جيت العايشة، هذه هي 3000 سلمتها اياها عشان ما تقولني لعبت بالفلوس. خذي يا عايشة، لازم اثبت البابا. هاي سلمتني امان، خلاص شهرين ديالي، الله يجزاك خير وتجينا بالسلامة يا ربي. شوف بابا، هذا هو الراتب حق عايشة 2200 حق شهرين. اوكي بابا، كلام وصلي حق عايشة. ما شاء الله هذا كثير يا الله. شكرا يا بابا. يلا تقول لك شكرا، توصل لك سلامها.